அந்நியரை உபசரி. ஜெர்மனியில் மிகவும் குளிரான இரவு. கன்ராடும் அவர் மனைவி உர்சுலாவும் தங்களது ஒரே மகன் மரித்ததினால் மிகவும் துக்கத்தோடு அந்த குளிரான இரவை கழித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த இரவின் அமைதியை கிழித்து கொண்டு ஒரு சிறுவன் பாடும் குரல் கேட்டது. அந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாது பாட்டு பாடி அச்சிறுவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவன் பாடுவதை கேட்ட அத்தம்பதியினர், அந்த அழகிய குரல் இக்கடும் குளிரில் பாடினால் கெட்டுவிடுமே என்று எண்ணி அச்சிறுவனை தங்கள் வீட்டிற்குள் அழைத்தனர். கந்தைகளையும் அழுக்கு துணிகளையும் அணிந்து குளிரில் நடுங்கியபடி இருந்த அவனை அனலான இடத்தில் கொண்டு வந்து தங்கள் மரித்த மகனின் உடைகளை அணிய செய்து சாப்பிட ஆகாரமும் கொடுத்தார்கள். சாப்பிடும்போது அச்சிறுவன் தனது தந்தை மிகவும் ஏழ்மையானவர் என்றும் தனக்கு உடையோ உணவோ கொடுக்க இயலாதவர் என்றும் கூறினான். இதை கேட்ட அத்தம்பதியினரின் இருதயம் நெகிழ்ந்தது. தங்கள் மகனின் படுக்கையில் படுக்க வைத்தனர். அவன் தூங்கிய பிறகு அவர்கள் தங்களது மரித்த மகனுக்கு பதிலாக அச்சிறுவனை தத்தெடுப்பது என்று முடிவு செய்தனர். அடுத்த நாள் காலையில் அச்சிறுவன் எழுந்தபோது தங்கள் முடிவை தெரிவித்த போது அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு சம்மதித்து அவர்களோடையே தங்கினான். அவனை படிக்க வைத்து ஒரு பாதிரியும் ஆக்கினார்கள். அந்த பாதிரி வேறு யாரும் இல்லை, புரட்சி செய்து புரொட்டஸ்டன்ட் என்னும் பிரிவை உண்டாக்கி உலகத்தை கலக்கிய மார்ட்டின் லூத்தரே அவர். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். அது கர்த்தருடைய பார்வையில் பிரியமாயிருக்கும். பரலோகில் அதற்கு நிச்சயமாக பதில் செய்யப்படும். ஒருவருடைய அத்தியாவசிய தேவையில் நாம் உதவும் போது அவர்கள் இருதயம் நன்றியுடன் தேவனை துதிக்கும். அப்போது அதன் ஆசிர்வாதம் நமது மேலும் நமது பிள்ளைகளின் மேலும் என்றென்றைக்கும் நிற்கும். ஆமேன். அல்லேலூயா.